சுந்தரலிங்கம் அதிசயமான பெருகிறார். 18ஆம் நூற்றாண்டின் மத்திய காலத்தில் பேரரசுகளின் அத்தியாயம் முடிந்து சிற்றரசுகளின் ஆட்சி அரங்கேறியது. அவர்களின் ஆட்சி பரப்பு கீழே பாளையங்கள் என அழைக்கப்பட்டது. அதில் ஒரு அங்கம்தான் பாஞ்சை பகுதியான பாஞ்சாலங்குறிச்சி. கட்டபொம்மர்களின் ஆளுகைக்கு உட்பட்ட 96 கிராமங்கள் இருந்த காலம் அது. கருவேல மரங்களும் கரிசல் மண்ணும் நிறைந்த வறண்ட பகுதி. ஈரமில்லாத மணல்களில் வீரங்கள் நிறைந்திருந்தன. மக்கள் வாழ்க்கையும் கால்நடை மேய்த்தலும் வேட்டையாடுதலுமாய் அமைந்தது. சேவல் சண்டை, சடுகுடு விளையாட்டு என்பதை அன்றாட வாழ்க்கையின் பொழுதுபோக்கு ஆயிற்று. பாஞ்சாலங்குறிச்சிக்கு அருகில் உள்ள செவினகிரி தன்னுள் ஒரு வீரம் இருப்பதை அறியாதிருந்தது. வரலாற்று குறிப்புகளில் தெளிவான சான்றுகள் இல்லாததால் செவினகிரி வீர திலகத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்திய காலகட்டம் கிபி 1775 கிபி 1780க்குள் இடைப்பட்ட காலம் என கருதப்படுகிறது. தேவேந்திர குல திலகமா முத்தருளி காலடி எனும் தம்பதியினரின் வாரிசார் தன்னை முகம் காட்டி பிறந்தது ஒரு மாவீரம். இத்தொடரில் உலா வரும் அந்நாயகன் சுந்தரலிங்கம் விடுதலை வீரர்களின் வரலாற்று பதிவுகளில் தனிச்சிறப்பு பெற்றார். பார்ந்த சுந்தரலிங்கம் அதிசயமான தடுகுடு விளையாட்டில் வித்தகனான சுந்தரலிங்கம் வாலிப வயது அரசியல் விளையாட்டிலும் மண்ணாசை மனிதர்களின் ஆசையில் மண்ணள்ளி போடுவதிலும் வித்தகனான எட்டயபுரத்து மன்னருக்கு சொந்தமான தருவை குளம் வயல்களுக்கு அவ்வூர் கண்மாயை நீர்வரத்துக்கான மூலம். அந்நீர் செவினகிரி வயல்கள் ஊடே பாயும். பற்றாக்குறை காரணமாக கண்மாய்க்கு கரை எழுப்ப மன்னர் முடிவெடுத்து தன் படையை செவினகிரிக்கு அனுப்பினார். செய்வதறியாது திகற்ற ஊர் மக்கள் நடுவில் சிங்கமென திருத்தி எழுந்தனர் சுந்தரலிங்கமும் நண்பர்கள். அவர்களின் ஆற்றல் மிகுந்த சீற்றம் வந்த படையினரை விரட்டி அடித்தது. இச்செயல் வீரபாண்டிய கட்டபொம்மனின் கவனம் சென்றது. இந்த கூர்கொம்பு காளைகளை காண விரும்பினார். ஒட்டப்பிடாரம் ஒரு தனி வீடு. கட்டபொம்மனின் ஆணைப்படி அவ்விடம் சுந்தரலிங்கம் வரவழைக்கப்பட்டார். வரச் சொன்ன கட்டபொம்மன் வரவில். விருந்தினர் இருவர் வந்தனர். சந்தேகப்பட்டு அவர்களை விசாரிக்க உடன் சேர்ந்து வீட்டை கொள்ளையடிப்போம் என கொக்கி போட்ட இருவரும் வீரமுடன் எதிர்கொண்ட சுந்தரலிங்கம் முன் வேடம் கலைத்தனர் வந்தவர்கள். வந்த விருந்தினர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் மற்றும் தானாதிபதி பிள்ளை. வைத்த தேர்வில் வெற்றி பெற்றான் மாவீரன். சுந்தரலிங்கம் குதிரை அழுத்தியாண்ட செங்கண்ட ஒட்டப்பட காவலியாய் குணத்தில் உயர்ந்த புருஷங்கா. ஒட்டப்பட காவலியாய் குணத்தில் உயர்ந்த புருஷங்கா. மாவீர சுந்தரலிங்கம் அதிசயமான பெருமிழா. உள்ளடி வெள்ள வீர 1796ஆம் ஆண்டு காலகட்டத்தில் கிழக்கிந்திய கம்பெனியின் செல்ல பிள்ளையாக இருந்த சில சுயநல மன்னர்கள் போல் அல்லாமல் பாஞ்சாலங்குறிச்சியை ஆண்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் எதிர்த்து நின்றார். துணைக்கு தோள் கொடுத்தார் தளபதி சுந்தரலிங்கம். பின் ஒரு பொழுது முன்னறிவிப்பு இன்றி
பாஞ்சாலக்கோட்டை வெள்ளையர்களால் சுற்றி வளைக்கப்பட தீர்க்கமான முடிவொன்றை எடுத்தான் சுந்தரலிங்கம். முடிவில் தெரியும். சுந்தரலிங்கம் மாமன் மகள் வடிவு ஒரு முன்இரவு பொழுது ஆடுகளை கிடையில் சேர்க்க ஆவாரம் காட்டில் வந்து கொண்டிருந்தார். ஆடுகளோடு ஆடா தளபதி சுந்தரலிங்கம் பாஞ்சாலம் கோட்டையை தகர்க்க வெள்ளையர் ஒரு வெடிமருந்து கிடங்கை அமைத்த இடம் அருகே ஆடுகளின் அணிவகுப்பு. இப்போது அருகில் இருந்த தீப்பந்தம் தளபதி சுந்தரலிங்கத்தின் கையில். ராஜ விசுவாசம் எனும் சொல் புத்துயிர் பெற்றது. மாமன் மகளை இறுக அணைத்து சட்டென்று வெடிமருந்து கிடங்கில் தீப்பந்தத்துடன் பாய்ந்தான் வீரன் சுந்தரலிங்கம். வெடிமருந்தின் தீப்பிழப்புகளால் இரவு மேகங்கள் கலங்கி போயின. உலகின் முதல் தற்கொலை படை என வரலாற்றில் கல்வெட்டாய் பதிந்தனர் தளபதி சுந்தரலிங்கமும் மாமன் மகள் வடிவு. சோதியாய் மறைந்த வீர குல திலகங்கள். மரணம் அவர்களை தழுவியது. அவர்கள் பின் சென்றாலும் அவர்களது